தேவனை சார்ந்தது இல்லாமல் தேவன் தான் இதை செய்தார் அப்படின்ற புரிதல் இல்லாமல் மாறிடுச்சு. அந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வரும்போது நம்ம சொல்லுகிற காரியம், தேவன் எனக்கு அதை செஞ்சார், தேவன் எனக்கு இதை செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சாருன்னு எல்லாத்துக்கும் தேவனை சொல்கிறோம். கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனால் வருவது கிடையாது. அந்த தெளிவு நம்மளுக்கு முதலாவதாக இருக்கணும். நான் தேடி போய் சுதந்திரித்து கொள்கிற ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கிடையாது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? ஐஸ்வர்யத்தை கொண்டவர். ஐஸ்வர்யம்னா என்னங்க? ஐஸ்வர்யம்னா என்னங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம்னா என்ன? ஐஸ்வர்யம்னா அதில் குறைவே இருக்காது, நிறைவாக இருக்கும், ஒரு பரிபூரணமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதில் வேதனை இருக்காது, பாடுகள் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணிகள் இருக்காது. ஆனால் அதை தாண்டி வருகிற ஆசீர்வாதங்கள், வேதனை அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், பாடுகளை அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து வச்சுக்கிட்டு இது கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த வசனம் சொன்னபாடி கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவர் கரத்தின் செய்கைகளையும் நான் கவனிக்கலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னே நான் கவனிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னே நான் கவனிக்கல. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற காரியம் என்னன்னே நான் கவனிக்கல. அல்லேலூயா. அந்த கவனம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாம வச்சுக்கிட்டு இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு கர்த்தர்? தாவீதுக்கு எப்படி கொடுத்தாரு? தாவீதை எப்படி ராஜாவாக்குனாரு? உடனே தூக்கிட்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கல ஆண்டவர். வனாந்தரத்தில் அவன் பட்ட பாடுகள் அவனுக்கும் இந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு தாவீது பட்ட பாடுகள் என்னன்னு தாவீதுக்கு தான் தெரியும். கோலியாத்தை போய் வீழ்த்துவதற்கு முன்னாடி தாவீதுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது, அந்த விசுவாசத்தை வளர்ச்சி அடைவதற்கு தாவீது என்னென்னலாம் பாடுபட்டான்னு தாவீதுக்கு தான் தெரியும். யோசேப்பை கொண்டு போய் தேவன் சிங்காசனத்தில் ராஜாவா உட்கார வைக்கிறார்னா அதற்கு முன்னாடி யோசேப்பு பட்ட பாடுகள் என்னன்னு யோசேப்புக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சும்மா சொல்லிட முடியாது. யோசேப்பு ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார் சும்மா சொல்லலை. 13 வருஷம் சிறைச்சாலையில் உட்கார்ந்து பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்கல. 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குதா? எதுக்காவது நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கையிலையும் அவர் கரத்தின்